டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இப்போது யூனிட் 6 போயிட்டுருக்கு. யூனிட் 5 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட் சீரிஸில் என்ன பண்ணுவோன்னா, டெய்லி 2 லெசன் படிப்போம். 2 லெசனுக்கான கொஷினை ஈவினிங் நான் பிடிஎஃபாக தருவேன். அதை நீங்கள் டெஸ்ட் எழுதணும். கொஷின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி படிச்சுக்கணும். பிடிஎஃப் கொடுத்ததும் அதை நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எழுதி பாருங்கள். தெரியாத கொஷினுக்கு நீங்களே புக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சி பாருங்கள். அடுத்த நாள் மார்னிங் நான் அதுக்கான ஆன்சர் பிடிஎஃபை கொடுப்பேன். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன் இல்லையா 2 லெசன், இன்றைக்கி டே 20, இன்றைக்கி 2 லெசன் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது வந்து ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி அண்ட் 8th சோஷியல் சயின்ஸ். இதுலேருந்து நான் கொஷின் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான கொஷினை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை கொஷின்ஸை பார்த்து ஆன்சர் எழுதுங்க. அண்ட் நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இதில் வந்து 11th ஹிஸ்ட்ரி அண்ட் 10th, ஓகேவா. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இந்த லெசனும், 10th வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி. இந்த 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் பைலிங்குள்ள தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் 2 பேருமே படிங்க. இப்போ நான் கொஷின் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கான லெசனுக்கான கொஷினை இன்றைக்கி எழுதுங்க. நாளைக்கு படிக்க வேண்டிய லெசன் தான் இந்த 2 லெசன், ஓகேவா. தேங்க்யூ.